இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு இல்லை, அதனால் நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். ஸ்லோகம் 25. தம்ஷாகராளானி ச முகானி திருஷ்வைவ காளாநலசன்னிபாணி दिशो न जाने न लपेश शर्मा प्रसीद देवेश जगन्निवास மொழிபெயர்ப்பு. தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை கொள்ளும். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்டபின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் குழம்பியுள்ளேன். ஸ்லோகம் 26-27. அமேச்ச த்வாம் திருஷ்ய புத்ரஹ சர்வே சகைவாவனிபால சங்கைஹி भीष्मो द्रोण सूतपुत्रस्तदाशो सहास्मदीयैरभियोधमुख्यैः वक्त्राणि ते रमणा विशन्ति दंशाकराळानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्तृष्यन्ते सुनिधैरुत्तमाङ्गैः. மொழிபெயர்ப்பு. தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரனின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். பொருளுரை வழங்கியவர் ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதற்காக முந்தைய பதம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது எதிர்த்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் திருதராஷ்டிரனின் எல்லா மகன்கள், அவர்களது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுன் காண்கின்றான். ஏறக்குறைய குருச்சேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கிறது. கர்ணனும் வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பீஷ்மரை போன்ற எதிர்த்தரப்பு மாவீரர்கள் மட்டுமின்றி அர்ஜுனனின் தரப்பை சேர்ந்த மாவீரர்கள் சிலரும் அழிக்கப்படுவார்கள். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனாஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुः श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी शवानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी निधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद
श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुगं करोति वाचालं भङ्गुं लङ्घयेत् यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு சத்சங்கத்திற்கு வந்துள்ள அனைத்து பக்தர்களையும் நமது ராமநாதபுரம் வசந்த நகர் ஹரே கிருஷ்ணா கோவில் சார்பாக அனைவரை வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான பக்தர்களாக வந்திருக்கிறாங்க. பஹ்ரைன் பலராம் தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால பக்தர்களையும் அதுக்கப்புறம் நம்மளோட தலைவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா நம்ம அவரையெல்லாம் பிடிச்சிட்டு அவங்கள பின்பற்றி நம்ம பின்னாடியே ஓடி போயிடுவோம். அதனால் நம்ம சரசனா பிரபுஜியோட ஆரோக்கியத்துக்காகவும் பாலகிருஷ்ண பிரபுவோட வருகைக்காகவும் அவர்களுக்காகவும் சேர்ந்து நம்ம ஒரு முறை பகவானை பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளாம் வந்து உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, பிரபு வந்து எப்போதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு அந்த ஆரோக்கியத்தை பகவான் பிரபுக்கு தரணும், அவங்க குடும்பத்தாருக்கு தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நம்ம பிரபுவோட கருணையாலும் சில பிரபுபாதரோட கருணையாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 11 விஸ்வரூபம் அத்தியாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்லோகம் 24, 25, 26, 27 இருக்கிறோம். 10வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்ல இருந்து அவரோட பல்வேறு ஐஸ்வர்யங்களை அர்ஜுனன் கேட்ட பிறகு அவரோட அந்த பல்வேறு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அந்த விஸ்வரூபம், அவரோட அந்த தோற்றம், அவரோட ரூபம் எப்படி இருக்குன்னு அவர் வந்து காட்டுறதுக்கு ஆசைப்படுறார். யாரு? அர்ஜுனன். அதை வந்து பகவான்கிட்ட கேட்ட உடனேயே அர்ஜுனனுக்கு அந்த பகவத் தரிசனத்தை காட்டுறதுக்கு, அந்த வீராட ரூபத்தை காட்டுறதுக்கு, அந்த விஸ்வரூபத்தை வந்து காட்டுறதுக்கு பகவான் ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் காட்டுறேன். முதல்ல பகவான்கிட்ட வந்து அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜங்ஷன் ஆகும். பகவானோட அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னா அவரோட கருணைங்கிறது கிடைக்காது. அதனாலதான் நம்ம வந்து அர்ஜுனனின் அடிசுவட்டை பின்பற்றணும். அர்ஜுனன் பகவான்கிட்ட வந்து எப்படி சரணடைஞ்சார்? ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. சிஷ்யசிய தேகம் சாரிமாம் பிரபன்னம். அப்ப பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அர்ஜுனன் வந்து அறியாமையில இருக்க, அர்ஜுனனோட அறியாமை நீக்குவதுக்கு முதல்ல ஒத்துக்கிறார். அப்புறம் தான் பகவத்கீதை எடுத்து சொல்றாரு இல்லையா? ஏன் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு வந்து பகவான் சொன்னாரு? பக்தோஷிமே சகாஷேதி ரகசியம் வேத உத்தமம். இப்பெல்லாம் மாதாஜிலாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஸ்லோகம் கேட்டாலும் சரி, மொழிபெயர்ப்பு கேட்டாலும் சரி. என்ன எல்லாமே கிருஷ்ணா பிரபுவோட கருணை, பக்தி சாஸ்திரி வகுப்போட கருணை. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. அது அப்படியே முகத்துல நல்ல பிரைட்னஸ் இருக்கு. ஓகே பிரபு, நீங்க எப்படியாவது கேள்வி கேளுங்க பிரபு. இப்போ வரையும் 5வது அத்தியாயம் வரை நாங்க பக்காவா இருக்கோம், ஃபுல் ஃபார்ம்ல இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பக்தோஷிமே சகாஷேதி. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு நண்பரும், அது மாதிரி அர்ஜுனன் வந்து பகவானுக்கு நண்பரும் பக்தனுமான காரணத்தால அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா பகவான் வந்து பக்தருக்காக
அவ்வளவு தூரத்துக்கு அவர் சேவை பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளால எது செய்ய முடியும்? நம்மளால உண்மையிலே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த உடல் ஜடமா இருக்கு, இந்த லோகம் பௌதிக லோகம் ஜடமா இருக்கு. இதான் நம்ம செய்யக்கூடியதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது நாம கொடுக்குறோமா? இல்லை. ஏன்னா எதுவுமே நம்மளோடது இல்லை. ஆனா எதுவுமே பகவான் கருணையோட கொடுக்கணும்னு அவரு தீர்மானிக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்குது. அதுதான் உண்மை. அப்ப அர்ஜுனன் பகவான் உங்களோட ஐஸ்வர்யங்களை காது குளிர கேட்டாச்சு. அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைந்த அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது பகவான் வீராட ரூபத்தை காட்டுறார் இல்லையா? அப்ப இந்த வீராட ரூபமா காட்டும் பொழுது மொத்த ஜட பிரபஞ்சம் முழுவதும் அவர் நிரம்பி இருக்கிறார் இல்லையா? அது முந்தைய ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கு விரிஞ்சிருக்கார் இல்லையா? இந்த ஜட பிரபஞ்சம் முழுவதும் அவர் உடலாக கருதப்பட்டால் அதுல பகவான் ஆத்மாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் தன்னோட அந்த வீராட ரூபத்தை காட்டின உடனே என்ன நடந்துச்சு அததான் இந்த ஸ்லோகங்கள்ல அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகமா அவர் அர்ஜுனன் பார்த்ததைதான் சொல்ற. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் போது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உன்னை நாம் காணும் பொழுது என் மனம் பயத்தினால் குழம்புகிறது. அப்ப பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டாரு, பார்த்த உடனே என்ன பயம். ஏன்னா அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உண்மையிலே அர்ஜுனனால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் திவ்ய சக்ஷசு, திவ்யமான அந்த கண்களை பார்வையை கொடுக்கிறார் பகவான். அப்பதான் பகவானை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே நம்ம சூரியனை பார்க்கிறோம். யாரெல்லாம் சூரியனை பார்த்திருக்கா? ஹாஷினி தூக்கிட்டாங்க, சௌந்தரடி மாதாஜி தூக்கிட்டாங்க, வேற இங்க சந்தோஷ் தூக்கியாச்சு, ஹரி தூக்கியாச்சு, பிரபு ஓகே பக்தர்கள் தூக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே சூரியன் நம்ம பார்த்தோமா? பார்க்கல. அந்த பிரகாசத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம் இல்ல? ஆனா சூரியன்னா உண்மையிலேயே பிரகாசம் இருக்கு, சூரிய கோலம்னு இருக்கு. அங்க சூரிய தேவன் ஒருத்தர் இருக்கார். ஆனா உண்மையிலேயே பகவான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பகவான் கிருஷ்ணர் இருக்க. அதே கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அப்படி அந்த திவ்யமான அந்த கிருஷ்ணரோட திவ்ய சரீரத்திலிருந்து தேஜஸ் பிரகாசம் வெளிப்படுது. அந்த பிரகாசம் தான் பரபிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது, பிரம்மஜோதின் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே பகவான் அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது பிரம்மஜோதி வரையும் நம்ம உயர்ந்தா கூட அந்த பிரம்மஜோதியை மட்டும் தான் நம்ம தரிசிக்க முடியும். அதுக்குள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ் கி பிரபாத் கி ஜெய். அதுக்கு மேல நம்ம உள்ள போய் பகவானை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் பகவானை தரிசனம் பண்ண முடியும். அது வரையும் பகவான்னா என்ன, அந்த பிரகாசத்தோட நம்ம நின்று போயிட வேண்டியதான். அதனாலதான் பகவான் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்தை கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு நீங்க படத்துலையும் பாருங்க, பகவான் பின்னாடி அந்த ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அது ரொம்ப ஒரு குறிப்பால் உணர்த்துவது மட்டும்தான். ஏன்னா பகவானோட சரீரம் நம்மள மாதிரி சரீரம் கிடையாது. அவரோட சரீரம் திவ்யமான சரீரம். அவரோட அந்த திவ்யமான சரீரத்திலிருந்து பிரகாசம் வருது. இந்த எனக்கு பின்னாடி இப்போ ஸ்கிரீன் போட்டாங்க பிரபு, ஏதாச்சும் பிரகாசம் தெரியுதா? தெரியாது. ஆனா கிருஷ்ண பலராமர் திருடுறதுக்காக போகும்போது என்ன பண்ணுவாங்கம்மா, அந்த கோபியர்கள்லாம் இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சாதானே அவங்க அந்த வெளிச்சத்துல வெண்ணெய் எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லைட்டெல்லாம் அமர்த்திடும் சொல்லி அமர்த்துறாங்களாம். ஆனா உங்களோட அந்த திவ்யமான சரீரத்துல இருந்தே வர்ற ஒளி எது எது எங்க இருக்குன்னு எல்லாம் காட்டி கொடுத்துருது. அழகா திருடிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் அவங்க இது எப்படி நடந்துச்சு?
அடப்போம்மா, அவங்க உடம்புல இருந்தே நிறைய பிரகாசம் வருது, நீங்க வந்து அவரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. அந்த மாதிரி அந்த பிரகாசம், அந்த பிரகாசத்துல வந்து அந்த திவ்யமான பிரகாசத்துக்குள்ள அர்ஜுனனுக்கு வந்து எதுவுமே தெரியல. அப்ப அவர் வந்து பிரார்த்தனை பண்றார், பிரபு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பதான் திவ்ய சக்ஷுஷு, அந்த திவ்யமான கண்களுக்கு பொழுது அர்ஜுனனால பகவானோட அந்த திவ்ய ரூபத்தை பார்க்க முடிஞ்சது. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அவர் வந்து நிறைய குழம்பி போயிடுறாரு, நிறைய பயப்படுறார். இங்க பாத்தீங்கன்னா, தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை கொள்ளும். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்ட பின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைக்கும் நான் குழம்புகிறேன். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா காட்டினவுடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, முதல்ல பயம் வருது, அதுக்கப்புறம் குழப்பம் வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரனின் எல்லா புத்திரர்கள், பீஷ்மர், துரோணர், கருணன் மற்றும் நமது முக்கிய வீரர்கள் உங்களுடைய வாய்ப்புள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்கள் சிலர் உமது பற்களிலேயே நசுக்கப்படுவதை நான் காண்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, இன்னும் யுத்தம் நடக்கல, அவங்களாம் கொல்லப்படல. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க எல்லாம் அப்படியே ப்ரோமோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நடக்குதுன்னா டெமோ காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பாவம் முன்னாடியே காட்டிட்டார். அர்ஜுனா, என்னமோ நீ தான் யுத்தத்துக்கு வந்த, என்னமோ நீ தான் கொல்ல போற, அவங்களை கொண்டா எனக்கு பாவம் வரும்னு கொல்ல மாட்டேன்னு சொல்ற. இங்க பார் நடக்கிறத காட்டுற. பார்த்தா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, திருதராஷ்டிரோட எல்லா மகன்களும், பீஷ்மர், துரோணர், கர்ணர் உட்பட அந்த எதிர்த்தரப்பு சேனையில உள்ளவர்களும் மற்றும் பாண்டவர் சேனையில் உள்ள சிலரும். ஏன்னா பகவான் சொல்றாரு, உங்க பாண்டவர்களை உங்களை தவிர வேற யாருமே நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன், நிமித்திர மாத்திரம் பவசவ்ய சாட்சி அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு கருவி மாதிரி இருந்து இந்த யுத்தத்துல ஈடுபட்டு நீ ஜெயிச்சு பெருமை பெற்றுக்கொள். உண்மையிலேயே இப்போ பக்தி சாஸ்திரியில கோர்ஸ்லாம் பக்தர்கள் நல்ல நிறைய மார்க் எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மார்க் எடுக்கிற நாம மட்டும்தான் காரணமா நினைச்சு பாருங்க. பிரபுபாதர் அதுக்கப்புறம் பக்தர்கள் விளக்கி சொல்றாங்க இல்லையா, நம்மளுக்கு புரியுற அளவுக்கு திரும்ப 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 விளக்கி சொல்றாங்க. அப்பத்தான் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ள மண்டைக்குள்ள ஏறுது, அது புரியுது. அதுக்கப்புறம் கேள்விக்கு ஏதோ நம்மளால எழுத முடியுது. ஆனா மார்க் வந்துச்சுன்னா ஆனா உண்மையிலேயே பக்தர்களோட கருணை தான் முழுக்க முழுக்க. இந்த பகவத்கீதை நம்மளுக்கு புரியுது அப்படின்னா முழுக்க முழுக்க பக்தர்களோட கருணை தான். நம்மளோட முயற்சியால எதுவுமே நடக்கல, அதை நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க அர்ஜுனுக்கு அந்த காட்சியில என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து நீ 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 நினைச்சுக்கிற நான் வந்து இந்த உயிரை கொல்ல போறேன், அதனால எனக்கு வந்து பாவம் வரும்னா நினைச்சுக்கிற. ஆனா உண்மையிலேயே இங்க எல்லாரும் நான் ஏற்கனவே கொண்டுட்டேன். அப்ப பாக்குற இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி எல்லா வீரர்களுமே பகவானோட அந்த திருவாய்க்குள்ள நுழையிறாங்க, பற்கள்ல நசுக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஏற்கனவே கொல்லப்படுறாங்க. அதனால நீ கொள்றேன்னு நினைக்காத, நீ உன்னோட கடமையை மட்டும் செய்யி. ஒரு நிமித்திரம் மாத்திரம், ஒரு கருவி போல நீ செயல்படு. அப்பதான் அர்ஜுன் தெரியாது. அப்ப நாம கொள்றோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, நாம எங்கேயோ கொண்டோம். ஆனா பகவான் ஏன் கொள்ற, அந்த காட்சியை ஏன் காட்டுற? ஏன்னா பூமி தாய் அவங்க இந்த அவங்களோட அந்த பாரம் வந்து அதிகமாயிருச்சு. ஏன் இந்த பாரத்தை வந்து என்னால தாங்கவே முடியலன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்படி என்ன பாரம் ஆயிடுச்சு?
10 மரம் இருந்துச்சு, இன்னைக்கு 100 மரம் கூடிருச்சு, அதனால பாரம் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே, முன்னாடியெல்லாம் நிறைய பில்டிங் இல்லை, இன்னைக்கு நிறைய பில்டிங் வந்துருச்சு, பாரம் ஆயிடுச்சா? இல்லை. மக்கள் முன்னாடியெல்லாம் கம்மியாக இருந்தாங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க, அதனால பாரம் ஆயிடுச்சு? இல்லை. அசுரர்களோட அராஜகத்தால பூமி தேவியோட பாரம் அதிகமாயிட்டதாக அவங்க உணர்றாங்க. உண்மையிலேயே எவ்வளவு மக்கள் தொகை உயருது அதெல்லாம் ஒரு பெரிய காரணம் கிடையாது. எவ்வளவு மக்கள் தொகை உயர்ந்தாலும் அவ்வளவு வளங்களை தரக்கூடிய வளம் பூமி தாயிட்ட இருக்கு. ஆனா அவங்க வெளிப்படுத்தல, எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க, சுருக்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. நான் என்னோட வளத்தை வெளிப்படுத்தினேன்னா இந்த அசுரர்கள் அதை அராஜகமான வழியில தான் செயல்படுத்துறாங்க. அதுக்கு நான் விரும்புறேன். ஆனாலும் அவங்க அந்த பாரம் தாங்க முடியாம பிரம்மதேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப பிரம்மதேவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பூமி தாயை அழைச்சிட்டு போற. பூமி தாய் ஒரு சுரபி பசுவோட ரூபத்துல போறாங்க, பார்க்கடலுக்கு போறாங்க. அங்கே பார்க்கடலில் வீட்டிலுள்ள பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்றாங்க. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. தேவர்கள் புருஷ சுத்தம் பாடி பகவானை திருப்திப்படுத்துறாங்க. அப்ப பகவான் பிரம்மதேவனோட ஹிருதயத்துல அவருக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க, உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பேன். அப்ப பகவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்கா, ஓகே, நான் அவதரிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள்? யதா யதா ஹி தர்மஸ்ய ஞானே பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி விஜயே. யார் மொழிபெயர்ப்பு சொல்லுவா? பரித்ராணாய சாதுனா யார் சொல்லுவா? சொல்லுங்க. ஸ்லோகம். நாலு மார்க்கு. ஸ்லோகமும் சொல்லியாச்சு, ஆன்சரும் சொல்லியாச்சு, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியாச்சு. ஆமா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு. இங்க அசுரர்களை அழிக்கணும். ஆனா பகவான் அவரோட பியூட்டி என்னன்னா, எந்த செயலையும் ரொம்ப அற்புதமா செய்வார். அதனாலதான் அவர் அதுபுத சிங்கம் அப்படின்னு நம்ம பாடுறோம்ல, ரொம்ப அற்புதமா செய்வார். அவர் யாராலும் செய்ய முடியாது, அதுதான் அவரோட தனிச்சிருப்பு. அது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா செய்வார். எந்த குறையுமே பார்க்க முடியாது. குறையும் ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அதனால இங்க குருச்சேத்திரத்துல எல்லா அசுரையும் ஒன்னா சேர்த்து ஒரே நகரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணணும் பகவான் முடிவு பண்ணிட்டார். ஒவ்வொரு தேசமா போய் ஒவ்வொருத்தரையா போடணும்னு இல்லை, எல்லாத்தையும் வர வச்சு ஒரே நேரத்தில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தர்மத்தை நிலைநாட்டணும். தர்மராஜன் யுதிஷ்டர் கையில இந்த ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் திட்டமிட்டார். மற்றபடி பாண்டவர்கள் அந்த சண்டைக்கு தயாராகவே இல்லை, அவங்க ஆசை கூட படலை. ஆனா உண்மையிலேயே இந்த யுத்தத்தின் மூலம் அனைத்து அசுரர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டம் தீட்டியது பகவான் கிருஷ்ணர் தான். அது மாதிரி இங்க இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருதராஷ்டிரர் எல்லா புத்திரர்களும் கொல்லப்படுறாங்க. அது மாதிரி பீஷ்மர், கர்ணர்
இப்போ நீங்கள் மொழிபெயரில் பொருளுரையில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட பேரை வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவார் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்ணன் மற்றும் வெல்ல முடியாத பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவார். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த காட்சியெல்லாம் காட்டப்பட்டிருக்கு இல்லையா? என்ன காட்டப்பட்டிருக்கு? குருச்சேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கிறது. அப்ப இதுவும் ஒரு அறிகுறி இல்லையா? யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல அறிகுறிகள் தென்படுது. யார் ஜெயிப்பா இந்த யுத்தத்துல? பல அறிகுறிகள். ஏதாவது ஒரு சில அறிகுறிகளை சொல்லுங்க. சங்கு முழக்கம், பகவான் அவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்? ஓகே. அப்புறம் ஹனுமானோட கொடி இருக்கு, கபிப்பிச்சை, தேர், இந்த மாதிரி ஒவ்வொரு அறிகுறிகள் காட்டியது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் பகவான் அந்த காட்சியை காட்டி கொடுத்த மாத்திரத்திலேயே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுது. ஓகே, கௌரவர்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க, அப்ப வெற்றி நமக்கு தான். அர்ஜுனுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதுலயும் இங்க பீஷ்மரோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா பீஷ்மர் வந்து ரொம்ப பெரிய பக்தர். அவர் வந்து மகாஜனங்கள்ல ஒருத்தர். மகாஜனம் இல்லைன்னா நம்ம யாரை பின்பற்றணுமோ தர்மத்தின் கொள்கைகளை வழிகாட்டக்கூடியவங்க தான் மகாஜனங்கள். ஆனா இங்க பீஷ்மரை கூட பகவான் வந்து கொள்றத இந்த காட்சி காட்டப்படுது. அது மாதிரி தான வீரனான கர்ணன் வந்து மிகப்பெரிய கொடை வீரன், மிகப்பெரிய தான வீரன். அவர் மாதிரி தானம் யாருமே கொடுக்கல. யோகம் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதன் கூட, நல்ல மனது படைத்தவர் கூட, இருந்தாலும் அவரும் கொல்லப்படுறார். அவர்கிட்ட எது கேட்டாலும் தானம் கொடுப்பாராமா கர்ணன் வந்து குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தவர். அதனால அவரும் கௌத்திரியன் தான், குந்தியின் மகன்கள் தான். ஆனா அவர் பிறந்த சமயத்துல குந்தி மாதா என்ன பண்றாங்க, கர்ணனை ஒரு பெட்டியில வச்சு அனுப்பி விட்டுறாங்க. நான் வந்து திருமணத்துக்கு முன்பே இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறை அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருப்பாங்க. நீ வந்து நினைச்ச மாத்திரத்தில் புத்திரர்களை பெற முடியும் அப்படின்னு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மனதால சூரிய தேவரை நினைப்பாங்க. சூரிய தேவர் மூலியமா ஒரு அழகான குழந்தை கிடைச்சிடும். உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குழந்தை கிடைச்சிருச்சே, இந்த குழந்தைய இனிமேல் நான் வளர்க்க முடியாது, நானே இப்போ வந்து கன்னிதேவியா இருக்கிறேன், திருமணம் வயதுல உள்ள பெண்ணா இருக்கிறேனா அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர் ஓட்டி அவர் எடுத்து வளர்ப்பார். ஆனா அவர் வந்து தானம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சிறப்பை வந்து அவர் ரொம்ப அழகா கற்று வச்சிருந்தார் கர்ணன். யார் என்ன கேட்டாலும் அப்படின்னு. ஒரு சூழ்நிலையில எப்பேரிப்பட்ட வரம் அவர்கிட்ட கேட்கப்பட்டதுன்னா, இந்திர தேவரே போய் கர்ணா எனக்கு நீ வந்து தானம் கொடுக்கணும் தெரியல, அவர் தெரிஞ்சுக்கிறார் வந்திருக்கிறது இந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ இதுவரைலாம் எவ்வளவுதான் தானம் பண்ணியிருக்க அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அது மாதிரி அவர் பிறக்கும் பொழுது அந்த கவசமும் குண்டலத்தோட பிறந்தார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. எப்ப இந்த கவசமும் குண்டலமும் கர்ணன்ட்ட இருக்கோ அவரை யாரும் வீழ்த்த முடியாது. அப்ப அதையும் கொடுத்துரு. ஆனா கர்ணன் வந்து தயங்கலை, கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட கர்ணனு கூட ஏன் இப்படி ஒரு அழிவு வந்தது அப்படின்னா சங்கம் தான் காரணம். அவர் வந்து தர்மத்தை விட்டுட்டு அவர் வந்து அதர்மத்தின் பக்கத்துல போய் நின்றுட்டார். இவ்வளவுக்கும் பகவான் கிருஷ்ணர் போய் அவரை பத்தி சொல்லுவார், நீங்க பாண்டவர் பக்கம் வந்துருங்க, உங்களை நான் வந்து அரசாண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கர்ணன் வந்து ஏத்துக்கிற மாட்டேன். எனக்கு வந்து அவசியமான தருணத்துல துரியோதனன் தான் அடைக்கலம் கொடுத்தான்.
அதனால நான் செத்தான் துரியனுக்காக செத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாண்டவர் பக்கம் போக மாட்டார். பாண்டவர் பக்கம் போகலைன்னா அது அல்டிமேட்டாக என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணரோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரி. இப்போ அமெரிக்காலலாம் வலதுபுறமாக போகணுன்னு இருக்கும், இங்கிலாந்துலலாம் இடதுபுறமாக போகணுன்னு இருக்கும். நம்ம அமெரிக்காவில் போய் நான் இங்கே இந்தியாவிலலாம் லெஃப்ட் சைடு தான் வண்டி ஓட்டி இருக்கேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதுதான் சரி இல்லையா? கிருஷ்ணர் சரின்னு சொன்னா சரி, கிருஷ்ணர் சரியில்லைன்னு சொன்னா அது சரியில்லை. பகவத்கீதைக்கு முன்னாடி தான் கீர்த்தனம் பாடணும் பிரபு சொன்னாங்கன்னா அப்படிதான் நம்ம பாடணும். பகவத்கீதைக்கு அப்புறம் கீர்த்தனம் பாடணும்னா பகவத்கீதை பின்னாடி தான் நம்ம கீர்த்தனம் பாடணும். ஏன்னா பிரபு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். உயர் அதிகாரிகளோட வழிகாட்டலை நம்ம பின்பற்றணும். ரொம்ப சிம்பிளா அப்பதான் நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் மாட்டேன், அது ஏன் அப்படி? ஏன் பிரபு முன்னாடி தான் பாடும், ஏன் பிரபு பின்னாடி தான் பாடும், ஏன் பிரபு அதை அப்படிதான் செய்யணும்? அதான் பிரபு ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. கிருஷ்ணன் என்ன சொல்றாரோ அதான் சரி. எனக்கு உண்மையிலே பிரபு நீங்க சொல்லையில எனக்கு அந்த ஒரு உபநியாசம் ஞாபகத்தில் வந்துச்சு. நான் கூட பிரபு நம்ம முன்னாடி தானே பிரபு கீர்த்தனம் பாடுவோம் அப்படின்னு கேட்க வந்துச்சு. ஆனா சட்டுன்னு அந்த நினைப்பு வந்துச்சு. அதிகாரிகள் சொல்றாங்க அதை மட்டும் கேட்டு போயிடுது. கிருஷ்ணன் சரிதான் சரி, அவ்வளவுதான். அதுல மேட்டரே இல்லை, பாயிண்டே இல்லை. அந்த மாதிரி கர்ணனோட வீழ்ச்சிக்கு காரணம் கிருஷ்ணன் சொன்னதை கேட்கல. அது மாதிரி இங்க வெல்ல முடியாத பீஷ்மர் சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்மர் வந்து வெல்ல முடியாதவரை இந்த இருக்கிற அளவு உயர்ந்தவர். என்ன ஆச்சு அப்படின்னா தன்னோட சகோதரர்கள் அவங்களுக்காக பீஷ்மர் வந்து தன்னோட தந்தை சாந்துனுக்காக, சாந்துனு வந்து காட்டில் சத்தியவதி மாதாவை பார்த்து அவர் வந்து விரும்பினார், அவங்கள திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறார். அப்ப சத்தியவதி மாதாவோட தந்தையார் வந்து என்னோட மகளோட பாக்கிய ரேகைகள் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பசங்க குழந்தைங்களை கடந்துதான் ஆட்சி ஆடணும். ஆனா ஏற்கனவே பீஷ்மரை நீங்க இளவரசரை வச்சிருக்கீங்க, அதனால நான் என் பொண்ணை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பீஷ்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இதுதான் பிரச்சனைனா நான் கல்யாணமே பண்ணிக்கிறல, நான் வந்து பிரம்மச்சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அது கடைசி வரை அவர் பிரம்மச்சாரியா தான் இருந்தார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, சத்தியவதி மாதாவுக்கு வந்து 2 குழந்தைகள், 2 பசங்க. விசித்திர வீரியன், விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக காசி நாட்டு மன்னன் காசிராஜனோட மகளை அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அம்பை, அம்பா, அம்பாலிகா 3 பேரை அழைச்சிட்டு வரும்பொழுது இந்த அம்பை அப்படின்றவங்க சால்வன் நாட்டு மன்னர் இளவரசன் சால்வனை வந்து விரும்பிடுவாங்க. அதனால பீஷ்மர் சொல்லுவாங்க, நான் சால்வனை விரும்பிட்டேன், நான் வந்து உங்க தம்பியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அவர் அனுப்பிச்சு வச்சுருவார். ஆனா சால்வன் நிராகரிச்சிருவார். வேத கலாச்சாரத்தில் என்னன்னா பெண்கள் வந்து சாயந்தரத்துக்கு மேல வெளியில இங்கே தங்கக்கூடாது. அது மாதிரி ஒரு மன்னனாகப்பட்டவன் வந்து ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு போய் திருமணம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு மன்னன் அல்லது ஒரு இளவரசன் நிராகரித்ததை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால சால்வன் வந்து ஏற்றுக்கொள்ளலை. உடனே இந்த அம்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் பீஷ்மர்க்கே வந்து கேட்டாங்க, பாருங்க இப்ப நான் கண்டிப்பா உங்க தம்பியை கல்யாணம் பண்ண முடியாது, அதே மாதிரி சால்வனையும் இப்ப நான் கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பீஷ்மர் சொல்றாரு, நானும் பிரம்மச்சாரி வேற ஏற்றுக்கீங்க, நான் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்கு பயங்கரமான கோபம். அவங்க நேரம் எங்க போயிட்டாங்கன்னா பரசுராமர்கிட்ட போயிட்டாங்க. பரசுராமர்கிட்ட ஏன் போட்டாங்க அப்படின்னா பரசுராமரோட சிஷியர் தான் பீஷ்மர் இல்லையா? குரு சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா அதை வந்து சிஷியன் கேட்டே ஆகணும் இல்லையா? அப்ப பரசுராமர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அம்பை. அப்ப பரசுராமர் வந்து பீஷ்மர்கிட்ட சொல்றார், பீஷ்மா இந்த மாதிரி நீ வந்து அம்பையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல.
அப்ப அந்த 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 வாக்கு அந்த 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 பேச்சை வந்து கிருஷ்ணர் சாரி பீஷ்மர் வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்ப பரசுராமர் சொன்னா அப்ப வேற வழி இல்லை, யுத்தம் தான் ஒரே வழி, உனக்கு எனக்கு யுத்தம், யாருக்கு குருக்கும் சிஷ்யனுக்கும் யுத்தம் நடக்குது. இதை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னோட அடிமை, அப்பயாச்சும் நான் சொல்றது நீ கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி சரி குருதேவா அப்படின்னு சொல்லி யுத்தம் நடந்தா பரசுராமரும் ஜெயிக்கல, பீஷ்மரும் ஜெயிக்கல. பரசுராமரும் தோக்கல, பீஷ்மரும் தோக்கல. ரெண்டு பேரும் சம அளவுல வந்து என்னாச்சுன்னா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா பரசுராமர் குரு, அவர் தோல்வி அடையல அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா இங்க பீஷ்மரும் தோல்வி அடையல, யுத்தம் நிக்கவே இல்லை, யுத்தம் நிறுத்தப்படவே இல்லை, சம பலத்தோட நின்று போறாரு. அப்படி வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் யாருன்னா பீஷ்மர். அப்பேற்பட்டவர் கூட இங்க பகவானோட வாயில கொல்லப்படுவதை ஏன் காட்டப்பட்டு அப்படின்னா அவரும் சில காரணங்களுக்காக அதர்மத்தின் வழியில நின்றார். அதான் பிரபுபாதர் வந்து விளக்கியிருப்பாங்க, 2வது அத்தியாயத்திலே விளக்கியிருப்பாங்க, முதல் அத்தியாயத்திலே விளக்கியிருப்பாங்க. அவங்க கொடுத்த பாதுகாப்புக்காகவும் அவங்க கொடுத்த உணவுக்காகவும் அவங்க கொடுத்த தேவைகளை நிறைவு பண்ணதுக்காகவும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பீஷ்மர் அந்த நிலையை, துரோணர் கூட அந்த நிலையை ஏற்றுக்க கூடாது, தர்மத்தின் பக்கம் நின்றுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆக ஒட்டுமொத்தம் இதெல்லாம் ஏன் காட்டப்படுது அப்படின்னாக்கா நீ செய்யறதுக்குன்னு ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் நான் தான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே அர்ஜுனனுக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருவு வந்துருச்சு. என்ன அப்படின்னா ஓகே யுத்தத்தையெல்லாம் ஜெயிச்சாச்சு, உடனே வெற்றியோட இன்னைக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு முயற்சி பண்ணையில கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்ற, கிருஷ்ணா என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது அந்த தேரோட்டி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ரதி அந்த ரதத்தில் இருக்கிறவரை என்ன பண்ணணும் அப்படின்னா ரதத்துக்கு முன்னாடி மண்டிட்டு நின்று தன்னோட துடைப்பகுதியில் அந்த ரதியை ஏற்றி மேலே ஏற்றி விடணும். அது மாதிரி இறங்கும் போது தன்னோட துடைப்பகுதியில் காலை வச்சு இறக்கி விடணும். அதுதான் வந்து ஒரு நியமம். அப்ப இங்க கிருஷ்ணத்தை வந்து கடைசி நாள் எல்லாம் வெற்றி முடிச்சாச்சு, அந்த வெற்றி பெற்ற கடைசி நாள் ரதத்துல இறங்கணும்னு சமயத்துல கிருஷ்ணன் சொல்றாரு, எப்போது போல நீ என்னை இறக்கி விடு கிருஷ்ணா அப்படின்ட்டு. அதை பேசுறதுதான் நேரம் இல்லை, நீ உடனே நீ கீழே குதிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன நீ புதுசா கீழே குதிக்கணும்னு சொல்ற, அதுக்கு என்ன காரணம்? பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, சொன்னதை செய் குதி அப்படிங்கிறாரு. உடனே குதிச்சிடுறாரு அர்ஜுனன். அதுக்கு பின்னாடி கிருஷ்ணரும் குதிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா டூம்னு அந்த ரதம் எல்லாம் வெடிச்சு. என்ன அப்படின்னா அப்பதான் கிருஷ்ணன் சொல்றார், உன்னை நோக்கி வந்த எல்லா அம்புகளும் நிச்சயமா உன்னை நெருங்கவே இல்லை, எல்லா அம்புகளையுமே நான் வந்து இந்த தேருக்கு முன்னாடியே நிறுத்தி வச்சிருந்தேன். இப்ப அந்த அந்த வேத கலாச்சாரத்திலாம் ஆயுதங்கள் எப்படி இருந்துச்சுன்னா நெருப்பு ஆயுதம் இருந்துச்சான், அக்னி ஆயுதம் இருந்துச்சான், காற்றுலயே ஆயுதம் இருந்துச்சான். அந்த மாதிரி நெருப்பு 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 ஆயுதங்கள் எல்லாம் அப்படி நான் முன்னாடி தடுத்து, அக்னி ஆயுதத்தை எல்லாம் அப்படி தடுத்து வச்சிருந்தேன். எப்ப நான் இறங்கணும் இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சோ அதோட அதோட விளைவுகளை தான் நீங்க காண்ற. ஆக அப்பதான் அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறாரு, உண்மையிலேயே யுத்தம் வேணுமோ நான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன், ஆனா யுத்தத்தை ஜெயிச்சது கிருஷ்ணன் தான். ஆக குறிப்பு கருத்து என்ன அப்படின்னாக்கா, இங்க விஸ்வரூபம் காட்டப்படுறது வந்து அர்ஜுனனோட நண்பரா இருக்கிறதுனால காட்டுற அந்த காட்சிகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு இந்த அசுரர்கள்லாம் என்னால ஏற்கனவே அழிக்கப்பட்டுட்டாங்க, நீ வந்து ஒரு கருவியா மட்டும்தான் செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவருக்கு வந்து உணர்த்துவதற்காக இந்த விஸ்வரூப காட்சி அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இல்லையா? பற்கள் 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 எல்லாம் அப்படி அந்த நசுக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறதா? பற்கள்னா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த பற்கள் அதான், அதாவது பகவானோட அந்த வீராட ரூபத்தில் வந்து எப்படி அப்படின்னாக்கா அவரோட இந்த கண்கள் வந்து சூரியன். அப்படி ஒவ்வொரு இந்த இப்பயுமே அப்படிதான். இந்த மொத்தம் இப்போ இந்த பூமி வந்து நடுப்பகுதியில் இருக்கு. இந்த பூமிக்கு மேலே 6 லோகங்கள் இருக்கு, பூமிக்கு கீழே 7 லோகங்கள் இருக்கு, மொத்தம் 14 லோகங்களே இருக்கு. சரியா? நமக்கு தெரிஞ்ச பூமி மட்டும்தான் இருக்கு. இந்த பூமிக்கு மேலே 6 லோகம், கீழே 7 லோகம், மொத்தம் 14 லோகம் இருக்கு. இந்த 14 சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம், ஜட பிரபஞ்சம்னு அழைக்கப்படுது. இந்த ஜட பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா பகவானோட ரூபம் தான். ஆமாம், மறைமுகமான நமக்கு தெரியாத அந்த மறைமுகமான ஒரு ரூபம் தான் பகவானோட இந்த ரூபம். அதில் வந்து இப்போ வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் பகவானோட ஒரு அங்கம், ஒரு உறுப்பு. இந்த தண்ணீர், கடல், அது பகவானோட ஒரு அங்கம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அது மாதிரி பகவானோட அந்த பற்களில் இந்த லோகங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த லோகம் எல்லாம் அழிவடையுது அப்படின்னா எப்படி உணரப்படுதுன்னா பகவான் தன்னோட வாய்க்குள்ள எல்லாத்தையும் அடக்கிக்கிறார். அதை தான் வந்து பிரளயம்னு சொல்கிறோம். ஆமாம், எப்படி பகவான் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தனக்குள்ள முழுகிக்கிறாரோ அந்த மாதிரி இந்த அசுரர்கள் எல்லாத்தையும் தன்னோட வாய்க்கு வந்து முழுகிக்கிறார். அதை வந்து இங்கே காட்டுறார். இந்த மாதிரி தான் நான் இவங்களெல்லாம் கொண்டிருக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு பிரபஞ்சமும் உருவாகும் பொழுது பகவான் இந்த வேலையை செய்கிறார். அது மாதிரி அந்த பிரபஞ்சம் அழியும் பொழுது இந்த வேலையை செய்கிறார். எப்படி பார்க்கறதுன்னா எப்படி நம்ம பார்க்கறதுனா நம்மளால அதை பார்க்க முடியாது. நம்ம வந்து ஆச்சாரியர்கள் சொல்ற இந்த விஷயத்த காதால கேட்கிறோம் இல்லையா, அது மூலியமா தான் பார்க்க முடியும். பார்க்கறது அப்படிங்கிறது அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்ம கண்ணால பார்க்கல, ஆச்சாரியர்கள் குரு சிற பரம்பரையிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சொல்றத காதால கேட்டு நம்ம உணர்றோம் இல்லையா, அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம பார்க்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. புரியுதா? உதாரணத்துக்கு விருந்தாவன தாமம், மதுரா தாமம், மாயாப்பூர் தாமம்னு இருக்கு. இந்த தாமங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நேரடியாக பார்க்கறதுனால ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எதையுமே நம்மளோட சுய அறிவால ஆழ்ந்து அறிவதால எந்த முடிவுமே வந்துட முடியாது, எந்த பலனுமே அடைய முடியாது. உதாரணத்துக்கு இந்த வைக்கோல் இருக்கு ரோட்ல, அதை எடுத்துக்கிட்டு இந்த வைக்கோல் எப்படி இருக்கு, ஏது இருக்கு, இதனால என்ன பலன் இருக்கு, இது எவ்வளவு நீளமா இருக்குன்னு பிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஏதாச்சும் புரியுமா? ஒண்ணுமே புரியாது. ஆனா மாயாப்பூர் தாமத்துக்கு போயிருக்கிறோம், விருந்தாவன் தாமத்துக்கு போயிருக்கிறோம், மதுரா தாமத்துக்கு போயிருக்கோம். அதோட மகிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பக்தர்களோட காதால கேட்டோம்னா அதோட மகிமைகளை புரிஞ்சுக்கிற முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பகவானோட தாமம் வந்து நம்ம பார்க்கையில ஒரு பன்றி ஓடுற மாதிரியும் ஒரு நாய் ஓடுற மாதிரி சாக்கடை ஓடுற மாதிரி இருக்கையில நம்மளுக்கு என்னது, இது என்னது நம்ம ஊர்ல ஓடுற மாதிரி தான் இங்கேயும் சாக்கடை ஓடுது, அப்படிதான் நம்ம நினைப்போம். இது எப்படி திவ்யமான தாமமாக இருக்கும்? அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, நம்ம அப்படிதான் பார்த்துருவோம். ஆனா அதே சமயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் பக்தர்கள் மூலியமா கேட்டோம் அப்படின்னா அதை கேட்க கேட்க நம்ம அந்த தாமத்தை பத்திய ஒரு புரிதல் வரும். அதுதான் உண்மையான பார்வைன்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிறத தான் வந்து உண்மையால அறிந்து கொள்வது, பார்ப்பது. உண்மையிலே யார் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறாங்க அந்த மாதிரி. ஆமா, நம்ம பக்தர்கள் இருந்து உள்ளது உள்ளபடி கேட்டு அறிவது தான் உள்ளது உள்ளபடி பார்ப்பதுக்கு சமம்னு சொல்லப்பட்டது. புரிஞ்சா? காதால கேட்பது கண்ணால் பார்த்ததுக்கு சமம்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு கண்டிப்பா உங்களோட கேள்வி சொல்லக்கூடிய தகுதி வந்து அடியருக்கு இல்லை, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன்.
நான் வேணா ஏதாவது பிரபுட்ட கொஞ்சம் நோட்ஸ் வாங்கி வேணா சொல்றேன் பிரபு. எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திருங்க 9வது அத்தியாயம் 26 ஸ்லோகத்தை சுருக்கமா 9வது 26 ஸ்லோகம் 26 ஓ ஓகே. அது பிரபு கேட்குறாங்க எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம் சொல்லுங்க அச்சுரம். பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹர்த்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. யார் ஒருவர் அன்போடும் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ அர்ப்பணிக்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த ஸ்லோகத்தோட தாற்பயமே என்ன அப்படின்னாக்கா, உங்கிரமோ எல்லாமே கிருஷ்ணரால படைக்கப்பட்டது, கிருஷ்ணரோட ஆனந்துக்காக படைக்கப்பட்டது. அதை முதல்ல நம்ம அவரோட சேவையில ஈடுபடுத்தணும். ஒண்ணு. அது மாதிரி பகவானுக்கு நம்மள்ட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்கு எந்த அவசியமே கிடையாது. வேணும் குணந்தம் அரவிந்த கலாய தாட்சம் பர்ஹாவதம் அசிஷாம்புத சுந்தராங்கம் கந்தர்வ கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி சிந்தாமணி பிரகரசத்ம சுகல்ப விருக்ஷ லக்ஷாவுதேஷ சுரபீர விபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சதசம்பிரமசேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவானுக்கு லட்சோப லட்சுமிகள் சேவை பண்ணுறது தயாரா இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கொடுத்து பகவான் வாங்கிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, அவசியமே இல்லை. ஆனாலும் நம்ம ஏதாவது ஒன்று பகவானுக்கு அன்போடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 இனிப்பு வாங்கிட்டு வந்து ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்க கொடுக்குறீங்க. அந்த 2யுமே குழந்தைக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதில் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்பா எனக்கு ஒன்று போதும்ப்பா, இந்த நீங்கள் வச்சுக்கோங்கப்பான்ட்டு கொடுக்கறது அப்பா தான். ஆனால் அதையே அப்பாட்ட திருப்பி அந்த குழந்தை கொடுக்கும்போது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் குழந்தை எவ்வளோ அருமையான குணத்தை வளர்த்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாமே பகவான் கொடுக்குற. ஆனாலும் அதை நம்ம திரும்ப அவர்கிட்டயே கொடுக்கல, ரொம்ப சந்தோஷப்படுற. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா, பக்தி பக்தியோட கொடுக்கணும். பகவானுக்கு சமைக்கையில சக்தி மசாலா போடுறது முக்கியம் இல்ல, பக்தி மசாலா போடணும் இல்ல. பகவான் சமைக்கையில சக்தி மசாலா போடுறது கிடையாது, பக்தி மசாலாவை போட்டா தான் பகவான் வந்து ஏற்றுக்கொள்வார். பக்தினா அன்பு, அந்த அன்பு இல்லைன்னா பகவான் வந்து எதையுமே ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அன்போட கொடுக்கும் பொழுது அவர் பகவானுக்கு எதை ஏற்றுக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். என்ன ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை சொல்றார். பத்திரம் ஒரே ஒரு துளசியில போதும். திருப்பதி கோயில போய் லட்சம் ரூபாய் உண்டியல போடணும் அவசியம் கிடையாது. உண்மையிலேயே ஒரே ஒரு துளசி இலைய போட்டா போதும், கொடுத்தா போதும் பகவான் அன்போட. பத்திரம் புஷ்பம் ஒரே ஒரு பூ பகவானுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்கிறார். பத்திரம் புஷ்பம். பழம் ஒரே ஒரு பழம், அது ஆப்பிளோ கொய்யாவோ வாழைப்பழமோ செவ்வாழை ஏதோ பூமரமோ ஏதாவது ஒரு பழம் அன்போட. பத்திரம் புஷ்பம் பழம் எதுவுமே இல்லை. வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் இல்லையா? எல்லா வீட்லையும் தண்ணி இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுக்கும் பொழுது அதை அன்போட கொடுக்கும் பொழுது பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அன்பு இல்லாம எவ்வளோ கொடுத்தாலும் பகவான் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட முடிச்சிடுவோம். திருதராஷ்டிரன் அவரை தேடி பாண்டவ தூதனாக கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரம் போற ஸ்ரீ ராதா மாதவிக்கு பெரிய விருந்தையே வச்சிருக்கிறார், ஏற்பாடு பண்ணியிருக்காரு. யாரு? துரியோதனன். ஆனா பகவான் வந்து அங்க போய் விருந்தை ஏத்துக்கிட்டாருன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. மாறாக விதுரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானை கூப்பிடுறார். எனக்கு வந்து ஓகே ரைட். விதுரர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா
பகவானை அழைச்சி விதுரர் வீட்டுக்கு வந்து பகவான் வர, நீங்கள் என்ன தரீங்களோ நான் அதை ஏற்றுக்கணும். அவர் வந்து அன்போட வாழைப்பழத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. அதை பகவான் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். விதுரோட மனைவி விதுரராங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாழைப்பழம் கொடுக்கலையாமா, வாழைப்பழத்தை உரிச்சுட்டு வெறும் தோலை மட்டும் கொடுத்தாங்களாம். அந்த தோலை பகவான் அன்போடு வாங்கிக்கிட்டார். அதனால தான் இந்த ஸ்லோகம் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, கருப்பொருள் என்னன்னா, நம்ம பகவானுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 4 பொருள்களை ரொம்ப எளிமையான பொருளை சொல்லியிருக்கார். துளசி இலை, அதுக்கப்புறம் ஒரு பூ, ஒரு தண்ணீர், ஒரு பழம் மட்டும் போதுங்க. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ இதோட இங்கே முடிச்சுக்கலாமா? சிலபிரபாதிக்கு இன்னைக்கு நம்ம வந்து திஷ்யா பாப்பாவோட பிறந்த தினம், அதை கொண்டாட இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்கே ஒரு பாடல் எழுதி போட்டிருக்கு, ஆச்சாரியர்களோட பாடல். இந்த பாடல் இன்னைக்கு நம்ம பாடலாம். கருத்தாலாம் எடுத்துங்கப்பா. ஓகே, உட்காருங்க. சங்கீர்த்தன குழு இங்கே வாங்க. பஜஹோ ரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரண ரவிந்தரே. பஜஹோ
Bhavaya Charanarani
ஸ்ரீல பிரபுபாதிக்கு. நம்மளோட இஸ்கானோட ராமநாதபுரம் இஸ்கானோட எதிர்காலம் இங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க தான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால பக்தர்களுக்காக குழந்தைகளுக்காக ஒரு பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.